ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நம்ம சேனலில் ஒரு லாங் ஃபார்மேட் வீடியோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வித் வாய்ஸ் ஓவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இனிமேல் கண்டினியூஸாக லாங் ஃபார்மேட் ப்ளஸ் ஷார்ட்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன். எல்லாமே நமக்கு பண்ண முடியுது. லைக் ஓரளவுக்கு பாட்டு பாட தெரியும், ஓரளவுக்கு டான்ஸ் ஆட தெரியும், குக்கிங் ஓரளவுக்கு இல்லை, கொஞ்சம் நல்லாவே தெரியும். பட் எதுலேயுமே வந்து ஒரு கன்சிஸ்டன்சி இருக்க மாட்டேங்குதோ அப்படின்னு ஒரு ஃபீலிங் எனக்கு. இதை வந்து நான் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு 25 இயர்ஸ் ஆகிருக்கு. சரி வாங்க பிரியாணி எப்படி பண்ணேன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து நான் 3 பெரிய வெங்காயம், 2 தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் இன்றைக்கி வந்து 1.5 டம்ளர் ரைஸ் தான் வந்து பிரியாணிக்கு வைக்க போகிறேன். அதுக்கான மெஷர்மெண்ட்டு தான் இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன். 4 பச்சை மிளகா வந்து லைட்டாக ஸ்லிட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி வந்து 2 பேக்கெட் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 1.25 பேக்கெட் வந்து பிரியாணிக்கும், மீதி இருக்கிற கொஞ்சோண்டு வந்து சும்மா சில்லி மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுட்டு அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் வந்து போட்டுக்கோங்க. நான் கூட எக்ஸ்ட்ராவாக 2 கேஷ்யூ நட் போட்டிருக்கேன். நான் சொன்ன மாதிரி 4 பச்சை மிளகா வந்து ஸ்லிட் போட்டுட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகா நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் வச்சுக்கோங்களேன், ஒரு குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு கை புதினா, ஒரு கை வந்து கொத்தமல்லி வந்து கட் பண்ணிவிட்டு நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு கெட்டி தயிராக இருந்ததுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். எனக்கு கெட்டி தயிர் இல்லை, இது தான் இருந்துச்சு. போட்டு கலந்து விட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 1 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பச்சை மிளகா 4 ஆட் பண்ணியிருக்கனால 1 ஸ்பூன் மிளகாய் தூள் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது 2 தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வரணும் தக்காளி வெந்து. இந்த டைமில் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் கலந்து விட்டுட்டு அது நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு குக் பண்ண பிடிக்குமா? உங்களோட ஃப்ரீ டைமில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போது தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த மசாலாவோட நல்லா கோட் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. எந்த ஒரு கலரும் இல்லாமல், வேறு எந்த மசாலாஸும் இல்லாமல் ஒரு பிரியாணி நல்லாயிருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கலர் வராது. உங்களுக்கு கலர் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த கலர் பவுடர் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் தண்ணி ஊற்றும்போது டைல்யூட் பண்ணிவிட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி மெஷர்மெண்ட், அந்த மெஷர்மெண்ட்டில் தான் நான் இன்றைக்கி எடுத்து ஊற்றிருக்கேன் தண்ணி. இந்த மாதிரி அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் வந்து நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து இந்த மாதிரி எப்பயுமே குக்கரில் ஒரு 1 பாட் ரைஸ் அந்த மாதிரி வைக்கும்போது கொஞ்சம் லைட்டாக சேர்ந்துருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். நான் இந்த டைம் எக்ஸ்ட்ரா தான் போட்டிருந்தேன். ஆனாலுமே வந்து எனக்கு உப்பு கம்மியாக இருந்துச்சு. எனக்கு என்னென்னா உப்பு அதிகமாக இருந்தால் சாப்பிட முடியும், உப்பு கம்மியாக இருந்தால் கூட எப்படியோ ஒன்று மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் 2 டைம் குக் பண்ணும்போது அதிகமாக போட்டுட்டு அது எப்படி மேனேஜ் பண்ணணுன்னு எனக்கு தெரியல. ஸோ எப்பயுமே நான் வந்து கம்மியாக தான் போடுவேன். டேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதை மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மைண்ட் செட்டு. நீங்கள் இந்த மாதிரி உப்பு அதிகமாக போட்டு என்னைக்காச்சும் சொதப்பியிருக்கீங்களான்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள். இந்த ரைத்தா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு டிப் ஒன்று சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் வெங்காயத்தை கட் பண்ணி அப்படியே கர்டில் போட்டிங்கன்னா அந்த காரம் இருக்கும். வெங்காயம் நல்லா கட் பண்ணிவிட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தயிரில் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த காரம், வெங்காயத்தோட காரம் வந்து உங்களுக்கு தெரியாது. இந்த சில்லி போடுறதுக்கு நாங்கள் வந்து ஒரு மசாலா யூஸ் பண்ணுவோம். அதை எங்கள் டேடி வாங்கிட்டு வருவாங்க. நல்லாயிருக்கும். பட் அதில் வந்து அஜினமோட்டோ அதிகமாக ஆட் பண்ணுறாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு இது. அதனால் எப்போயாச்சும் ரொம்ப ரேராக தான் நாங்கள் வந்து இந்த பவுடர் யூஸ் பண்ணுவோம். நான் சொன்ன மாதிரியே பாருங்கள், கலர் வரல, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. லைட்டாக உப்பு கம்மியாக இருந்துச்சு, மற்றபடிக்கு சூப்பராக இருந்துச்சு மஷ்ரூம் பிரியாணி. இதுதான் நான் செகண்ட் டைம் ட்ரை பண்ணுறேன்னு நினைக்கிறேன். நல்லா வந்துருந்துச்சு. அது கூடவே நாங்கள் வந்து முட்டையும் நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சாச்சு.
ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப டேஸ்ட்டான ஒரு பிரியாணி நாங்கள் வந்து ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்டோம். எங்களோட சண்டே இப்படி தான் போணுச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சண்டே? நீங்கள் என்ன பண்ணீங்க? அப்படின்றத வந்து எனக்கு மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட விருப்பத்தை வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.